அண்ணே, அந்த கணபதி தேட்டரை வேலை பேசி முடிச்சிட்டேன். சொத்து வாங்குறதுல இருக்க புத்திசாலித்தனம் கணக்கு எழுதுறதுலயும் இருக்கு. சரிங்க. தலைவர் 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 அவன் எங்க இருக்கான்னு சொல்ல அனுமதி திருந. மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா. கூட இப்ப போங்க. வண்டிய வர 28ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு தான் நம்ம கோயில் விசேஷத்தை வச்சிருக்கோம். நம்ம வகைராவுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. என்ன விசேஷம்? இல்ல, எங்க குடும்ப கோயில் சேத்துமடையில இருக்கு. அங்க வருஷ வருஷம் திருவிழா நடக்கும். 2 நாள் பெரிய விசேஷமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம். நீயும் வானே. ஆமா அருண், உனக்கும் பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். நீயே வந்து செலக்ட் பண்ணிக்கோயே. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பைக்ல வந்துறோம். அவன் எங்க இருக்கான்னு பாருங்கடா. ஐயா ஐயா ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. பையன் உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு அவன் இங்க இல்லையா இல்லையா? பச்சை ஓலையில பணம் கட்டி வைடா. உன் புள்ள பணத்தை அனுப்பி வைக்கிறேன். அந்த பசங்க எங்கடா? துணி எடுக்க மகாராஜாவுக்கு போயிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் விட்டு கல்யாணமா? அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இல்ல சார், அந்த ப்ளூ வீடு அதான் நல்லா இருக்கு. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. ஒரு சின்ன பிரச்சனை, பைசல் பண்ணலாம்னு வந்தோம். என்னையா எம்எல்ஏ எழுத்துக்கள் உட்காந்துருக்காரு? ஹலோ முருகேசன், எம்எல்ஏ கடையில் உட்காந்துருக்காரு. என்ன விஷயம்? உங்க கடையில் அருள் ஒரு பையன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கானா? ஆமா, பாலாசாரி மாவன். வெளியே வந்த உடனே அவனை அடிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, கொஞ்ச நேரம் மாடியில போயிடுங்க. இல்ல, நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். இல்ல, எல்லாரும் மேலைக்கு போங்க. ஒரு 10 நிமிஷம் போடுங்க. சொல்றது கேளு தம்பி. இல்ல, மேல போங்க. டேய், மேல கொண்டு உட்கார விட. ஹலோ, பாலாசாரி தானே? எம்எல்ஏ உங்க பையன் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்க உடனே வந்தீங்கன்னா பேசி சமாதானப்படுத்திடலாம். அவனை அடிச்சு கொன்னா கூட எனக்கு சொல்லாதீங்க. தம்பி, நீங்க உடனே கிளம்புங்க. என்னன்னு முதல்ல மேல போனீங்க, இப்ப உடனே கிளம்புறீங்க. என்ன பிரச்சனை? இல்ல, உங்களை அடிக்கிறதுக்காக எம்எல்ஏ வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி சொன்னேன். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க. நீங்க செத்தாலும் சொல்ல வேண்டாம். ஹலோ செந்தில், என்னாச்சு? அண்ணே, எம்எல்ஏ ஆளுகளும் வந்து பற்றிய நாசம் பண்ணிட்டாங்கண்ணே. அடுப்போன் அப்பாவை அடிச்சு போட்டாங்கண்ணே. என்ன நடந்தாலும் யாரும் வெளியே வரக்கூடாது. உள்ள போ. சொல்றேன் செய்.
ஐயோ அண்ணே அநியாயமா உங்களை அடிச்சு போட்டாங்களே. எம்எல்ஏ கஜபதி என்ன அடிக்க வந்தாரு. நான் திருப்பி அடிச்சேன். அதுக்காக சரணடைறேன். சார் எம்எல்ஏ ஏற்கனவே இறந்துட்டார் சார். யார் அடிச்சது? யாரோ அருள்குமரன் சார். எம்எல்ஏவோட கட்சிக்காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வெளியே பதட்டத்தோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது டாக்டர்? நானே சொல்றேன். உங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் நல்லா இருக்காரு. நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். 1 மணி நேரம் கழிச்சு எல்லா டீடைல்ஸும் நான் சொல்றேன். ஓகே? டாக்டர் எதுக்காக போய் சொன்னீங்க? இவன் கெட்டவன். இவன் அடிச்ச அருள் நல்லவன். அருள் அடிச்சதுனால தான் இவன் செத்துட்டான் தெரிஞ்சா கோர்ட் கேஸ்னு அருளோட லைஃப் காலி ஆயிடும். அதனால 2 நாளைக்கு இவன் உயிரோடு இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஓகே டாக்டர். டாக்டர் நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணல. உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டான்னு சொன்னா தப்பு. செத்தவனை உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஒரு நல்லவனை காப்பாத்தினா அது தப்பு இல்ல, தர்மம். உடனே வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுங்க. அப்பதான் மூச்சு விடுற மாதிரி தெரியும். ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு பேஷண்டோட இசிஜியை மானிட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. பிளட் குரூப் என்ன தெரிஞ்சு மாட்டி வைங்க. கம் ஆன், ஹரி அப். என்ன கேஸ்? எம்எல்ஏவை அடிச்சிருக்கான் சார். எதுக்கு அடிச்ச? அவர் என்ன அடிச்சாரு, நான் திருப்பி அடிச்சேன். சோ தற்காப்புக்காக அடிச்சிருக்க, அப்படிதானே? என்ன செக்ஷன் போட்டுருக்க? சார் அட்டெம்ப்ட் டு மர்டர் 307ல போட்டுருக்கேன் சார். அடிவாயின எம்எல்ஏ உயிரோட இருக்க. சோ திஸ் இஸ் நாட் அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். தற்காப்புக்காக அடிச்சிருக்கான். கிரீவியஸ் ஆக்ட் பிரகாரம் 324ல போடு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார்.